Hi everyone. In this video we are going to discuss one of the question paper common second midterm question paper of 2023 and discuss in the வருஷத்துல so போன வருஷம் நடந்த ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் we are going to discuss சரியா So இப்போ one words பாத்தீங்கன்னா 10 one words கேக்குறாங்க இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும் 35 மார்க்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வைப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 40 மார்க்ஸ் வைப்பாங்க ஒரு சில 5 one word இருக்கும் ஒரு சில 10 one word இருக்கும் அது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வேரிஸ் பட் நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படினா எப்படி क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 5 9 10 13 சாப்டர்ஸ் தான் போர்ஷன்ஸா எடுத்துருக்காங்க ஒண்ணு Then இப்போ நம்ம क्वेश्चन பேப்பர் சும்மா பேருக்கு டிஸ்கஸ் பண்றோம் இல்ல இருக்குது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस and சில ட்ரிக்கி क्वेश्चंस இருக்கும் அத வந்து நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க போறேன் எந்த இடத்துலலாம் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க அந்த எதெல்லாம் ட்ரிக்கி பார்ட் கம்பல்சரி क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ண போறோம் சரியா சோ இட்ஸ் a kind of revision so first நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டுட்டேன் அதெல்லாம் பாத்துக்கோங்க then you come to this question paper so first இதெல்லாம் book back so one word நீங்க பாத்துக்கீங்க Faraday's constant னா it's a charge carried by this many electrons அடுத்த second question book back you can refer the answer AS2 S3 it is a negatively charged colloid சரி அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ferric hydroxide FeOH thrice அது வந்து positively charged colloid so இந்த டேபிளர் காலம் இருக்கும் 10th lesson எதெல்லாம் positively charged colloid எதெல்லாம் negatively charged colloid அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்புறம் different types of colloids and salts with their shape ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க அது ரெண்டையும் படிச்சுக்கோங்க சரியா Then absorption of a gas on a solid material is spontaneous exothermic then delta S decreases so basically absorption ஆனது ஒரு metal surfaceல gas molecules எல்லாம் போய் அப்படியே absorb ன்னு அர்த்தம் மேலே போய் உட்காரும்போது அந்த molecules எல்லாமே என்னது பக்கத்துல it is getting absorbed so absorbனா randomness குறையும் so entropy decreases so அதான் இங்க சொல்றாங்க இது ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்கணும் பட் absorption அப்படிங்கறதுல characteristicsல கொடுத்திருப்பாங்க ஒரு 3 பாயிண்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க then the coagulating power of an electrolytes decreases in the order So பாத்தீங்கன்னா AS2 S3 வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்டு சரியா அப்ப இத வந்து யார் கோயாகுலேட் பண்ண முடியும் பாசிட்டிவ் பேசிக்கலி கோயாகுலேஷன் என்னன்னா ஒரு சால் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்குனா அதுல நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஆட் பண்ணுவோம் சோ ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸ் ஆட் பண்றதுக்கு பேர் தான் கோயாகுலேஷன் இட் ரிசல்ட்ஸ் இன் தி precipitation இப்போ உங்ககிட்ட நெகட்டிவ்லி சார்ஜ்டு சால் இருக்குனா அப்ப அதுல நான் என்ன ஆட் பண்ணுவேன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஆட் பண்ணுவேன் இப்போ உங்ககிட்ட இருக்குது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்டா இருந்தா நான் என்ன செய்வேன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஆட் பண்ணுவேன் இதுக்கு பேர் தான் கோயாகுலேஷன் சோ எந்த அயானுக்கு கோயாகுலேட்டிங் பவர் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க சோ பேசிக்கா எதுக்கு சார்ஜ் அதிகமா இருக்கோ அதுக்கு தான் கோயாகுலேட்டிங் பவர் அதிகமா இருக்கும் this is based on some law உங்க bookல இருக்கான்னு தெரியல but when you go for higher studies you will study about it so aluminium 3+ so 3+ தான் பெருசு அப்புறம் 2+ அப்புறம் Na+ so பேசிக்கா this is the order Then sixth question பாருங்க magnetic moment of 2.82 bm will be shown by which of the following இந்த magnetic moment question வரும்போது நான் ஒரு சொல்றேன் இப்போ 2.82 அப்படினா இதுல number of unpaired electron 2 ன்னு அர்த்தம் இப்போ உங்ககிட்ட magnetic moment 1.73 அப்படினா அதுல unpaired electron 1 so பேசிக்கா இந்த 1 point அப்படினா number of unpaired electron 1 2 point அப்படினு வந்துச்சுனா number of unpaired electron 2 3.87 அப்படினு இருந்தா அப்ப unpaired electron எத்தனை இருக்கும் 3 இருக்கும் 4 பாயிண்ட் அப்படினு வந்துச்சுனா unpaired electron 4 இருக்கும் சோ பேசிக்கா இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்னு வருதுல்ல அப்ப அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் உங்ககிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் unpaired electron இருக்குன்னு சோ 1.73 னா ஒரே ஒரு unpaired electron இருக்கு இப்போ இங்க क्वेश्चनல 2.82 கொடுத்திருக்காங்க அப்ப இங்க நம்பர் ஆஃப் unpaired electron எத்தனை 2 இருக்கணும் அத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்லயும் பாருங்க எதுல நம்பர் ஆஃப் unpaired electron 2 வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தீங்கன்னா காப்பர் 2+ சோ இது D9 சிஸ்டம் இதுல ஒரே ஒரு unpaired electron தான் என்ன செய்யும் இருக்கும் Then next caseல பாத்தீங்கன்னா NaCN4 2- இது D8 சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நிக்கல் 2+ ஸ்டேட்ல இருக்கு சோ நிக்கல் 2+ னா D8 கான்ஃபிகரேஷன் சோ இதுல பாத்தீங்க அப்படினா இது Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் சரியா சோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படினா எல்லாத்தையுமே பேர் பண்ணிரும் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்ப இங்க வந்து unpaired electronே இருக்காது no unpaired electron then C titanium chloride பாத்தீங்கன்னா titanium 4+ oxidation stateல இருக்கு அப்ப D0 மொத்தத்துல d ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இல்ல இங்க பாத்தீங்கன்னா COCl64- வந்து கோபால்ட் 2+ ல இருக்கு சோ 3d7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுல 3 unpaired electron என்ன செய்யும் இருக்கும் 3 unpaired electron இருக்கும் சோ பேசிக்கா இங்க கொடுத்திருக்க எந்த ஆப்ஷன்லயுமே 2.82 bm வராது ஏனா 2.82 னா என்ன சொன்னேன் நானு நம்பர் ஆஃப் unpaired electron 2 இருக்கணும்னு சொன்னேன் பட் கொடுத்திருக்க எந்த ஆப்ஷன்லயுமே நம்பர் ஆஃப் unpaired electrons 2 இல்ல சோ அப்ப இந்த நாலு ஆப்ஷனுமே வராது ஒருவேளை உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இப்படி கொடுத்திருந்தாங்கனா NiCl4 2- இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்பர் ஆஃப் unpaired electron 2 இருக்கும் ஏனா இப்போ நிக்கல் பாத்தீங்கன்னா இங்க எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் நிக்கல் வந்து x அதான் கண்டுபிடிக்க போறோம் + 4 குளோரின் இருக்கு சோ 4 * -1 ஏனா குளோரினோட சார்ஜ் -1 இங்க 4 குளோரின் இருக்கனால 4 * -1 which is equal to காம்ப்ளெக்ஸ்க்கு மேல -2 இருக்கு அத அங்க போட்டுக்கணும் நான் இங்க வந்து ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கிறேன் சோ இதெல்லாம் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும் நான் லெக்சர்ஸ் ஆல்ரெடி நடத்திருக்கேன் அதுல you can go and refer சோ இது வந்து ரிவிஷன் தான்
ஸோ அப்போ எக்ஸு 4 × -1 -4 ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 இந்த -4 ஆன்சர் இருந்துச்சுன்னா +4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது? நிக்கல் இஸ் இன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ பேசிக்காக நிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1 minute. நிக்கல் வந்து என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 3d8 4s2. இதான் நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நிக்கல் 2+ அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? 2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 4sல இருக்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மீதி இருக்க போகிறது 3d8 மட்டும் தான் இருக்கும். அப்போ 3d8 அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ 3d8. 8னா எப்படி ஃபில் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போது இங்கே இருக்க லிகாண்டு பார்த்தீங்கன்னா குளோரின், நம்மளுக்கு கொடுத்துருக்க லிகாண்ட் குளோரின். ஸோ சிஎல் வந்து என்னது? ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட். சிஎல் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன செய்யாது? எலக்ட்ரானை பேர் பண்ணாது. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 எலக்ட்ரானுமே அப்படி எப்படி இருக்கும்? அன்பேர்டாக இருக்கும். அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் உங்களுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வரும்? 2.82 வரும். ஸோ இதுதான் பேசிக்காக இங்கே இருக்க கான்செப்ட். சரியா? மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலானது mu is equal to root of n into n plus 2. ஸோ இங்கே என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே 2ங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ 2 into 2 plus 2 வரும். ஸோ which is nothing but 2 into 4. ஸோ which is 8. ஸோ 8 is approximately 2.82 bm. இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கணும். சரியா? சாரி, இன்னும் அந்த காஃபெல்லாம் சரியாகலை. ஓகே, தென் 7th கொஸ்டின் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் இன் விச் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் இஸ் 0. இது டேரக்ட் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன் பி. பிகாஸ் இங்கே FeCO5 இருக்குது. FeCO5. CO இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். அப்போ இதோட சார்ஜ் 0னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் பக்கத்தில் இருக்க சார்ஜும் 0 தான். மற்ற எல்லா காம்ப்ளெக்ஸுமே சார்ஜ் இருக்குது. யூ கேன் கால்குலேட். இதெல்லாமே நீங்கள் உங்கள் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா அர்த்தம் எந்த ஸ்பீஷீஸ் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ அது வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். சரியா? எந்த காம்ப்ளெக்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான்னா எலக்ட்ரான் பேர் ஆகாமல் தனியாக ஒரு எலக்ட்ரான் மட்டும், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்குமோ அதை தான் நம்ம பேராமேக்னெட்டிக் சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 காம்ப்ளெக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே CN இருக்குது, இங்கே CO இருக்குது, இங்கே CN இருக்குது. இது 3மே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ். சரியா? CN CO எல்லாமே. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தால் மோஸ்ட்லி அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இல்லை, மோஸ்ட்லி டயாமேக்னெட்டிக். ஏன்னா அதில் ஸ்ட்ராங் ஃபீல்டு என்ன செய்யும்? எலக்ட்ரான் எல்லாத்தையுமே பேர் பண்ணி விட்டுரும். அப்போ இங்கே எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது மோஸ்ட்லி. ஸோ டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், COF6 3-. இந்த COF6 3- எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபால்ட் வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3d6 கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த 3d6 கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இங்கே வரும். இப்போது இங்கே ஃப்ளூரின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளூரின் வந்து என்னென்னா ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன செய்யாது? இந்த எலக்ட்ரானை பேர் பண்ணாது, தனியாக அப்படியே விட்டுரும். அன்பேர்டு வந்து எப்படி இருக்கும்? அன்பேர்டாகவே இருக்கும். ஸோ அன்பேர்டாகவே இருந்தால் அது என்ன காம்ப்ளெக்ஸ்? இட் இஸ் பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். சரியா? ஒருவேளை இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்டு இருந்தால் இந்த எலக்ட்ரான் எல்லாமே பேர் ஆகிருக்கும். அப்போது டயாமேக்னெட்டிக் ஆகிருக்கும். பட் இங்கே அது நடக்கலை. ஏன்னா ஃப்ளூரின் வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறனால எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணாமல் என்ன செஞ்சிடும்? அப்படியே விட்டுரும். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இந்த பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது மூலிமா நிறைய கான்செப்ட் உங்களால் இந்த VBT தியரி எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஐம் எக்ஸ்பிளைனிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டப்ஸ். which one of the following will not undergo Hofmann bromide reaction? ஸோ Hofmann bromide reactionனா பேசிக்காக என்ன? இதான Hofmann bromide reaction. ஒரு அமைடு இருக்கும். இந்த அமைடை வந்து நம்ம என்ன செய்வோம்? we treat it with bromine in presence of KOH. it results in the formation of RNH2. அதான் இந்த CO குரூப் அப்படியே போயிட்டு RNH2 ஃபார்ம் ஆகும். இந்த Hofmann bromide reaction எப்போ நடக்கும் அப்படின்னா வித் ப்ரைமரி அமைட்ஸ். ப்ரைமரி அமைட்ஸ் என்னென்னா C++NH2 குரூப். இதுதான் ப்ரைமரி அமைடு. சரியா? இதோட நடக்கும். அதே CONH குரூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது செகண்டரி அமைடு. இந்த செகண்டரி அமைடு கூட என்ன செய்யாது? Hofmann bromide ரியாக்ஷன் நடக்காது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அப்போது இங்கே CONH குரூப் எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ இதுதான் செகண்டரி அமைடு. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன செய்யாது? Hofmann bromide ரியாக்ஷன் நடக்காது. தென் 10th கொஸ்டின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. வில் சால்வ் திஸ் ரியாக்ஷன். C6H5NO2, this is nitrobenzene, reacts with tin HCl. சரியா? it gives A. then it reacts with NaNO2 HCl, it gives B. then it reacts with water. so what is the reaction basically? C6H5NH2, right? NH2 NO2 tin HCl. okay, NO2 basically இது NO2. இது என்ன செய்கிறோம்? tin HCl ஓட போடுறோம். அதாவது ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் படித்தவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் tin HCl FeHCl இந்த ரியேஜென்ட் இருந்தால் என்ன ஆயிரும்? NO2 குரூப் டேரெக்டாக என்ன குரூப்பாக மாறிடும்? NH2 குரூப்பாக மாறிடும். அப்போது C6H5NH2
இது நீங்கள் பேசிக்காக இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்கணும், ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன் அகெயின். ஸோ NO2 NH2 மாறிடும். தென் இது என்ன செய்கிறோம், NaNO2 HCl கூட ட்ரீட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, NaNO2 HCl இட் இஸ் அ டை அசோட்டேசேஷன் ரியேஜென்ட். சரியா, டை அசோட்டேசேஷன் நடக்கிறதுக்கான ஒரு ரியேஜென்ட். NaNO2 HClனு கொடுப்பாங்க, இல்லைனா எப்படி இதை கொடுப்பாங்கன்னா HNO2ன்னு கொடுப்பாங்க. ரெண்டுத்தில் எப்படி கொடுத்தாலுமே ஒரே ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ டை அசோட்டேசேஷனில் என்னாகும் நமக்கு தெரியும், NH2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆயிரும், N2Cl குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், C6H5N2Clனு கிடைக்கும். அதாவது இந்த NH2 குரூப் என்னவா மாறிடும், N2Cலாக கன்வெர்ட் ஆயிரும். தென் லாஸ்ட் ரியாக்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, இட் இஸ் அகெயின் ட்ரீட்டட் வித் வாட்டர். ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடு வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்னவா மாறும், OH குரூப்பாக மாறும். ஸோ C6H5OH த ஃபீனால் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட் C. அப்போ இதில் என்ன நம்ம மூணு இதை நம்ம இங்கே என்ன செய்கிறோம், we are highlighting. ஒன்று நைட்ரோ பென்சின் அதோட ரெடக்ஷன் ரியாக்ஷனில் என்ன ஆகுது ஃபஸ்ட்டு திங். தென் அமீனோட டை அசோட்டேசேஷன் ரியாக்ஷன் இங்கே நம்ம படிக்கிறோம். தென் பென்சின் டைசோனியம் குளோரைடோட எல்லா ரியாக்ஷனுமே நீங்கள் படிச்சிருக்கணும், 10 ரியாக்ஷன் இருக்குது. அதில் அது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும், ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ஸோ பேசிக்காக 3 டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஒன் வேர்டில் ரிவைஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. யூ கேன் ரிவைஸ் லைக் திஸ். இதுதான் கொஷின் பேப்பர் பார்க்கணும் படித்து முடிச்சுட்டு. சரியா, தென் கம்மிங் டு 2 marks, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அ கிளான்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸ்டேட் கோல்ட் ரஷ்லாம் 9th லெசனில் இருக்கும். ஜஸ்ட் டெஃபினிஷன், கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் கிரேட்டர் ஃபார் கெமிசாப்ஷன் தேன் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன், ஒய்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஓகே, ஸோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்காக கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் அ ஸ்ட்ராங்கர் மோர் எனர்ஜெட்டிக் இன்ட்ராக்ஷன், தட் இஸ் கோவலண்ட் ஆர் அயனிக் பாண்ட். ஸோ அப்சார்ப்ஷன் ஆனது ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதுக்கு மேலே மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யணும், உட்காரும். அப்சார்ப் ஆகிறதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். பட் இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கும்போது கீழே இருக்கிற இந்த அப்சார்பென்ட்டுக்கும் மேலே ஃபார்ம் ஆகிற அப்சார்பேட்டுக்கும் நடுவில் என்ன ஆகும்னா ஒரு அயானிக்கோ இல்லை ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். வாட் இட் வில் ஹேப்பன், இட் ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் பாண்ட். புரியுதா என்ன நான் சொல்கிறேன்னு? கீழே இருக்கிறது அப்சார்பென்ட், மேலே ஃபார்ம் ஆகிற அந்த வந்து உட்கார்றதுக்கு பேர் அப்சார்பேட். அதை கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் ப்ளீஸ் டூ சேஞ்ச். ஸோ இந்த அப்சார்பென்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் நடுவில் சம் கைண்ட் ஆஃப் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்டிங் என்ன செய்யும் இங்கே நடக்கும். ஸோ ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கனால அதுக்கு ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எனர்ஜி என்ன செய்யுது அதிகமாக தேவைப்படுது. பட் ஒரு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும், வீக்கான ஃபோர்ஸஸ் இருக்கும். அப்போ அதுக்கு அந்தளவுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஸோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வில் பி லோயர்டு. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே NH2 குரூப் இருக்குது, இது ப்ரைமரி அமீன். இங்கே OH குரூப் இருக்குது, இது ஆல்கஹால். இங்கே வெறும் N இருந்தால் அது டெர்ஷரி அமீன். இங்கே NH குரூப் இருக்குது, இது செகண்டரி அமீன். இதில் எந்த குரூப்புமே இல்லை, இது ஒரு சிம்பிள் அல்கேன். ஸோ அப்போது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்க தெரியணும். ஃபங்க்ஷனல் குரூப் NH2 குரூப் இருந்தால் NH2 இருந்தால் அது ப்ரைமரி அமீன், NH இருந்தால் செகண்டரி அமீன், வெறும் N இருந்தால் டெர்ஷரி அமீன், OH இருக்கிறதுனால ஆல்கஹால், அடுத்து ஒரு அல்கேன் இருக்குது. சரி, அது 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆல்கஹால் தான் இருக்கிறதுலே பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆல்கஹாலில் இருக்க OH வாட் இஸ் பேசிக்கலி பாயிலிங் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கன்னா இந்த OH வாட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு OH இன்னொரு OH கூட அட்டாச் ஆகிருக்குன்னா என்ன ஆகும்னா சம் கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், தப்பாக இருந்துட்டேன். இந்த ஓக்கும் ஹச்சுக்கும் நடுவில் என்ன இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ ஆல்கஹால்னால் ஒரே ஒரு ஆல்கஹால் இருக்காது, இப்போ ROH, அதே மாதிரி இன்னொரு ROH இருக்கும், HOR. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 1 minute, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ROH குரூப், இது ஒரு ROH குரூப். இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஆல்கஹாலில் இருக்க ஆக்சிஜனுக்கும் இன்னொரு ஆல்கஹாலில் இருக்க ஹைட்ரஜன் நடுவில் என்ன செய்யலாம், ஒரு கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன செய்யலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் போது இந்த பாண்ட் எல்லாமே உடைக்கிறது கஷ்டம். ஸோ பாயிலிங் பாயிண்ட் என்ன அர்த்தம், எல்லா பாண்டையும் உடச்சி அதை என்ன செய்யணும், லிக்விட்லேருந்து வேப்பராக மாற்றுறதுக்கு பேர் தான் பாயிலிங் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே பாயிலிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் ப்ரைமரி அமீன். ப்ரைமரி அமீன்லேயே என்ன இருக்கும், நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், பட் வீக்காக இருக்கும். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் தான் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து. ஸோ அதனால் ஆல்கஹால் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரைமரி அமீன், அப்புறம் செகண்டரி அமீன், அப்புறம் டெர்ஷரி அமீன், அடுத்து அல்கேன். இதான் வந்து ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கஹால் OH குரூப் 1, தென் ப்ரைமரி அமீன் 2 மேலே எழுதியிருக்கேன், செகண்டரி அமீன் 3, டெர்ஷரி அமீன் 4, அல்கேனுக்கு வந்து 5. ஒய் அனிலின் டஸ் நாட் அண்டர்கோஸ் ஃப்ரீ ஆல்கஹால் ரியாக்ஷன் ரொம்ப ரிப்பீட்டடாக எல்லா வருஷமும் கேட்குற ஒரு கொஷின், லெசன் 13ல் இருக்குது, புக் பேக் கொஷின், யூ கேன் ரெஃபர்.
லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி லெசன் 5 அகெயின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். தென் 16th கொஷின் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. This is a quite different problem. I will try to solve or else I will upload a video regarding this problem. சரியா, ஒரு ப்ராப்ளம் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஆஃப்டர் திஸ் வீடியோ, ஏன்னா லாங்காக போயிடும் இந்த வீடியோ. அதனால் ஸ்டேட் ஃபேரடேஸ் ஃபஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா டைரக்ட் கொஷின். ஃபேரடேஸ் எந்த ஒரு லா இல்லை டெஃபினிஷன் கேட்குறாங்கன்னா டெஃபினிஷன் எழுதிட்டு அதோடு மட்டும் முடிச்சிடாமல் டெஃபினிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸாம்பிள் எழுதுங்க. லா கேட்குறாங்கன்னா வெறும் லா எழுதாமல் லா கீழே ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் எப்போதுமே எழுதி பழகுங்க. 2 மார்க்கில் கேட்டாலும் சரி 3 மார்க்கில் கேட்டாலும் சரி. சரியா, தென் ரைட் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். 3 தான் கேட்டிருக்காங்க, 3 எழுதாதீங்க, ஒரு 4 or 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதுங்க. லெசன் 10ல் இருக்குது டைரக்ட் கொஷின். தென் இந்த பாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னஸ் தியரி ஆல்ரெடி நம்ம வீடியோ நேற்று கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். லெசன் 5ல் டைரக்ட் கொஷின் நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் படித்தாலே போதும். தென் ட்ரா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் ஆக்டாய்டல் ஃபீல்ட். அதாவது இப்படி பிரியும்ல, T2G EGன்னு பிரியுமா, அந்த ஸ்பிளிட்டிங் டயக்ராம் கேட்குறாங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இந்த வருஷம் நான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்லோட் பண்ணலை, பட் இதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், யூ கேன் ரெஃபர் தட். ஈஸி கொஷின் தான். ரைட் எனி 2 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. மீன் 2 டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு 3 எழுதிக்கோங்க. இதுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லெசன் 13 தான். யூ கேன் செக் த வீடியோ, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம். தென் 22nd கொஷின் அகெயின் த டைப் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். 1 minute, I will add a slide. 1 minute. Empty slide. Okay, I will copy this. Okay, wait a minute. சரி, என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Aniline reacts with bromine in presence of water, then diacetyl. ஸோ ஒன்று எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, aniline reacts with bromine in presence of water. ஸோ இது டைரக்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் தான், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ ப்ரோமின் என்ன செய்யும், பேசிக்காக இந்த நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த NH2 குரூப் இருக்குல்ல, NH2 குரூப் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ரோமின் வந்து எலக்ட்ரோஃபைல், சரியா, Br+ அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ண போகுது. அந்த Br+ இருக்குல்ல, அது எங்கே போய் அட்டாக் ஆகும், நம்மக்கிட்ட 3 பொசிஷன் இருக்குது கரெக்டாக. லெட் மீ ரைட் ஹியர். இப்போது அனிலின் NH2 இங்கே இருக்கா. ஸோ NH2, இந்த NH2க்கு பக்கத்தில் இருக்க 2 பொசிஷன் ஆர்த்தோ. இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன் NH2 பொறுத்து. அடுத்து ஆர்த்தோக்கு அடுத்து கீழே இருக்க 2மே மெட்டா பொசிஷன். NH2க்கு ஆப்போசிட்டில் இருக்க பொசிஷன் வந்து பேரா பொசிஷன். ஸோ பேசிக்காக இந்த NH2 என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோஃபைல் உள்ளே வருது அப்படின்னா அதை ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் இல்லை பேரா பொசிஷனில் தான் உட்கார வைக்கும். சரியா, பட் அதாவது இந்த இடத்துல ப்ரோமின் வந்து உட்காரலாம், இல்லைனா இந்த பேரா இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், இந்த ப்ரோமின் வந்து உட்காரலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் அனிலின். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷனில் NH2 2 ஆர்த்தோ பொசிஷன் இருக்குல்ல, அந்த 2 ஆர்த்தோ பொசிஷன்லையுமே ப்ரோமின் வந்து உட்காந்துரும். ஒரு பேரா பொசிஷன் இருக்குல்ல, அந்த பேரா பொசிஷன்லையும் ப்ரோமின் வந்து உட்காந்துரும். இங்கே நல்லா பாருங்கள், இது 2 ஆர்த்தோ பொசிஷன், இது பேரா பொசிஷன். ஸோ ஆர்த்தோ பேரா எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரோமின் எலக்ட்ரோஃபைல் வந்து உட்காந்துருச்சு. ஸோ திஸ் அன் ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட். ஏன் அப்படி நடக்குது, பிகாஸ் NH2 இஸ் அ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இதை நம்ம ஃபர்தராக என்ன செய்கிறோம், NaNO2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. அகெயின் சொன்னேன், NaNO2 HCl இஸ் அ டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். அப்போ டைஅசடைசேஷனில் என்ன ஆகும்னு சொன்னேன், NH2 குரூப் N2Cl கன்வெர்ட் ஆகும், அவ்வளோதான். NH2 என்னவா செய்ய போகுது, N2Cl கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அதை மட்டும் மாற்றிருங்க, N2Cl. மற்றதுக்கு அங்கே இடமே இல்லை வேலைக்கு, ஏன்னா நம்ம NH2 மட்டும் தான் இங்கே ரியாக்ட் ஆக போகுது. தென் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, H3PO2 ரியாக்ட் ஆக போகுது. ஸோ திஸ் ரியாக்ட்ஸ் வித் H3PO2. ஸோ பென்சின் டயசோனியம் குளோரைடு N2Cl வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிரும், ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ பேசிக்காக அந்த குரூப் அப்படியே என்ன செஞ்சிடும், N2Cl குரூப் வெளியே போயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br. அப்போ அகெயின் பாருங்கள், இங்கே பென்சின் டயசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ போனதில் என்ன பார்த்தோம், பென்சின் டயசோனியம் குளோரைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆனால் ஃபீனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதான் இந்த N2Cl குரூப் என்னவா மாறிச்சு, OH ஃபீனாலாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போது நம்ம என்ன செய்கிறோம், இதே பென்சின் டயசோனியம் குளோரைடு வந்து H3PO2 பாஸ்பரஸ் ஆசிடோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, பென்சின் ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த N2Cl குரூப் அப்படியே ரிமூவ் ஆகுது. இதெல்லாமே ரியாக்ஷன், சில ரியாக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அட்சாப்ஷன் கெமிக்கல் அட்சாப்ஷன் டைரக்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க.
தென் ஒரு 5 நேமிங் ரியாக்ஷனை கொடுத்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. 5 நேமிங் ரியாக்ஷன் கொடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா ஒரு 3 ரியாக்ஷன் கொடுத்து 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ஒரு ரியாக்ஷனை 2 மார்க் எப்படினாலும் கேட்கலாம். பட் நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே இருக்குது பாருங்கள். கேப்ரியல் தனமைடு, கார்பலமீன், டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். டைஅசடைசேஷன் ரியாக்ஷனாக ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அனிலின் எடுத்துக்கோங்க, NaNO2 HCl போடுங்க, NH2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும், N2Cl குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான் டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். தென் கப்ளிங் ரியாக்ஷன், சான்மே ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, டயசோனியம் சால்ட்ஸில் படிச்சிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டிரைவ் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், அகைன் இதுவும் நம்ம அப்லோட் பண்ண 5 மார்க் 9th லெசனில். ஸோ நம்ம பேசிக்காக 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோவுமே கொஸ்டின்ஸ் என்ன செய்யுது இதில் இருக்குது. வெர்னஸ் தியரி, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி மீன்ஸ் 3 5 மார்க்குமே இதில் இருக்குது. தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து VBT தியரி பிரகாரம் அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, அதோட மேக்னெட்டிக் நேச்சர் என்ன, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், IUPAC நேம், இந்த 4 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், we are going to solve in this வீடியோ. அதோட இந்த வீடியோ என்ன செய்யணும் முடிச்சிடலாம். சரியா? ஸோ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு VBT தியரி பிரகாரம் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு மெட்டல் என்னன்னு தெரியணும். இங்கே கோபால்ட் தான் மெட்டல், ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் மெட்டல். ஸோ அப்போ கோபால்ட்டுக்கு தான் இங்கே நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் அமீனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, நியூட்ரல் லிகாண்ட். அப்போ 6 அமீன் இருக்குது. ஸோ 6 × 0 ஈக்குவல் டு என்ன செய்யணும், காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே இருக்க 2+ நான் என்ன செஞ்சிடணும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போட்டுடணும். அப்போ 6 × 0 0 தான். அப்போ x ஈக்குவல் டு டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், +2 ஸ்டேட். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் என்னது, கோபால்ட் இஸ் இன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், CO2+. ஸோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோமா, வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதை ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா, லெட் மீ ரைஸ் எவ்ரிதிங். நான் போய் அதில் உள்ள ப்ரெசென்ட் பண்ணி நான் அதில் எழுதுகிறேன், பிகாஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம், கோபால்ட் 2+ வந்துருச்சு. ஸோ பேசிக்காக கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா 3d7 4s2. கரெக்டாக? இதான் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்க அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவில். இப்போ கோபால்ட் 2+ அர்த்தம், 2+ அப்படின்னா அர்த்தம் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இந்த 4sல இருக்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ 3d7 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா 3d7 எப்படி டயக்ராம் போடுவீங்க, 7 எலக்ட்ரான் இருக்குது, 3d7. ஸோ 7 எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறீங்க. எப்படி ஃபில் பண்ணணும், 1 2 3 4 5 6 7. மொதல் எல்லாம் சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து டபுளாக ஃபில் ஆகணும். ஸோ 3d7. சரியா? திஸ் இஸ் 3d7. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன இருக்கும், 4s இருக்கும் 0, அடுத்து 4p இருக்கும், அடுத்து 4d இருக்கும். சரியா? ஓகே, இப்போது இதுதான் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சி இந்த டயக்ராம் என்ன செய்யணும் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கா நம்மக்கிட்ட, இல்லை வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். NS3 இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட், சம்வாட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் தான். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தால் என்ன செய்யும்னா, அன்பேர்டு தனியாக இருக்கிற எலக்ட்ரான் எல்லாத்தையுமே பேர் பண்ணி விட்ரும். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வரைகிறேன்ல, இதுதான் அன்பேர்டு எலக்ட்ரான். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற எலக்ட்ரான்னா அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன செய்யணும்னா பேர் பண்ணிடும். பேர் பண்ணுன்னா என்ன அர்த்தம், 2 இதை சேர்த்து விட்டுரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இது 2 சேர்த்து இந்த மாதிரி ஆக்கிரும். ஸோ புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஸோ பேசிக்கலி 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா இது 2 பேர் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிரும். இதான் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டோட வேலை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இந்த 2 அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன செஞ்சிடும், பேர் பண்ணிடும். ஸோ பேர் பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ இது பேர் ஆயிடுச்சு. இந்த இது வந்து என்னது புதுசாக பேர் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 எலக்ட்ரான் இருந்துச்சுல, 1 மினிட், இந்த 2 எலக்ட்ரான் இருந்துச்சுல, இது 2 பேர் பண்ணி இங்கே சேர்த்தாச்சு. இங்கே தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதை பேர் பண்ண முடியாது. ஏன், எலக்ட்ரானை பேர் பண்ணணும்னா மினிமம் 2 எலக்ட்ரான் தனியாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 எலக்ட்ரான் தனியாக இருந்துச்சு, அதனால் நான் பேர் பண்ணிட்டேன். பட் இந்த எலக்ட்ரான் கூட கம்பெனி இல்லை. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரான் கம்பெனிக்கு இருந்தனால இது 2 சேர்த்து பேர் பண்ணியாச்சு. பட் இந்த எலக்ட்ரானுக்கு யாருமே கம்பெனி இல்லை. ஸோ அப்போ அதை பேர் பண்ண முடியாது, அப்படியே என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. ஓகேவா? அந்த எலக்ட்ரான் என்ன செஞ்சிடும், அப்படியே இங்கே இருக்கும். தென் இங்கே 4s0 4p இருக்கும், 4d எல்லாம் இருக்கும். சரியா? ஓகே, இப்போது ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, CO NS3 6 டைம்ஸ் தானே. அப்போ நம்பர் ஆஃப் லிகாண்ட் எத்தனைன்னு பாருங்கள். இங்கே NS3 தான் லிகாண்டு. ஸோ 6 லிகாண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது 6 லிகாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், 6 எம்டி ஆர்பிட்டால் சூஸ் பண்ணணும். பட் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது எக்ஸப்ஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் மட்டும் எப்போயாவது தனியாக இருந்தால் அதை லாஸ்ட் ஆர்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
எப்பயாவது ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு எலக்ட்ரான் அதாவது ஒரு d ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது, அது பக்கத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி என்ன செஞ்சிடணும், லாஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆக்கிடணும். சரியா? அப்போது இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும், இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிரும். இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ மீதி எப்படி இருக்கும், 2 4 6 இது மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. இப்போ இது 2 எம்டி ஆயிடுச்சு, இது 2ம் எம்டி. அடுத்து 4s எம்டி, 4p எம்டி. இது 4s, இது 4p. என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? இந்த எலக்ட்ரான் இருக்கா, இந்த எலக்ட்ரான் நான் என்ன செஞ்சுட்டேன், இங்கே தூக்கி போட்டுட்டேன். அதுதான் நான் கீழே எழுதியிருக்கேன், கர்சர் பாருங்கள். இந்த எலக்ட்ரான் தான் இங்கே வந்துருச்சு. அப்போது இந்த எலக்ட்ரான் இருந்த இந்த 2 ஆர்பிட்டல் இப்போ எம்டி ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே 3 ஆர்பிட்டால் எம்டி இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை லிகாண்ட் இருக்குது, பேசிக்காக 6 லிகாண்ட் இருக்குது, 6 NS3 இருக்குது. அப்போ எத்தனை லிகாண்ட் இருக்கோ அத்தனை எம்டி ஆர்பிட்டால் சூஸ் பண்ணணும். புரியுதா? நம்மக்கிட்ட இப்போ 6 லிகாண்ட் இருக்குது, 6 NS3 இருக்கிறனால 6 எம்டி ஆர்பிட்டால் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ நல்லா பாருங்கள், இங்கே 1 கர்சர் பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ ஹைப்ரிடைசேஷன் எந்தெந்த ஆர்பிட்டாலாம் இன்வால்வ் ஆக போகுது, நம்பர் போடுறேன். 1, லெட் மீ சூஸ் சம் அதர் கலர். ஹைலைட் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ 6 ஆர்பிட்டால் என்ன செய்யுது, ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது 1 2 3 4 5 6 இந்த 6 ஆர்பிட்டாலுமே ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. எந்த 6 ஆர்பிட்டால் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2 d ஆர்பிட்டால், கரெக்டாக இது 3d. ஸோ அப்போ இந்த 2 ஆர்பிட்டாலும் d. ஸோ dயில் 2 ஆர்பிட்டால், நல்லா பாருங்கள், 1 2 dயில் 2 ஆர்பிட்டால். s இது வந்து s ஆர்பிட்டால், ஸோ எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால். இந்த 3 p ஆர்பிட்டால், ஸோ pயில் 3 ஆர்பிட்டால். அப்போது பேசிக்காக என்ன ஆகுது, dயில் 2 ஆர்பிட்டால், எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால், pயில் 3 ஆர்பிட்டால். ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்னது, d2sp3 ஹைப்ரிடைசேஷன். இது 2ம் d, இது ஒரு s, இந்த 3ம் p. ஸோ d2sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ d2sp3 ஹைப்ரிடைசேஷன் என்ன, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் VPT தியரிலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா d2sp3னா இன்னர் ஆர்பிட்டால், sp3d2ன்னு வந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதான் பேசிக்காக அதில் நினச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. தென் மேக்னெட்டிக் நேச்சர்னு ஒன்று கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் நேச்சர் என்ன செய்யணும்னா, நம்மக்கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால், ஸோ இதில் VPT தியரி நான் நடத்திடுறேன். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அது என்னது நம்மளுக்கு, தட் இஸ் பேரா மேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன அர்த்தம், தனியாக ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்தால் அது பேரா மேக்னெட்டிக். அதே எல்லா எலக்ட்ரானுமே பேர் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் பேர்ட் அப்படின்னா அது என்னது, டயா மேக்னெட்டிக். அது எப்படி இருக்கும், எல்லா எலக்ட்ரானும் இந்த மாதிரி பேராகி இருந்தால் அது டயா மேக்னெட்டிக். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், நம்ம காம்ப்ளெக்ஸில் நம்மளுக்கு தெரியும் என்ன அர்த்தம், ஒரே ஒரு எலக்ட்ரான் அன்பேர்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தானே இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே அனுப்பணுமா, அது அன்பேர்டாக தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்பேர்டாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ பேரா மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸு, இட் இஸ் அ பேரா மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். தென் இதோட ஐயூபேக் நேம் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம எப்போவுமே ஐயூபேக் நேம் பண்ணும்போது என்ன செய்யணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் நேம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ CO NH3 6 டைம்ஸ் 2+ இதான காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே நேம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது மெட்டல், ப்ராக்கெட்டில் இருக்கிறது லிகாண்ட். மெட்டல் ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே மெட்டல், மெட்டலுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே லிகாண்டு. ஸோ மெட்டலுக்கு ஃபஸ்ட் நேம் பண்ணணுமா இல்லை லிகாண்டுக்கு நேம் பண்ணணுமானா லிகாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் பண்ணணும். ஸோ இங்கே லிகாண்டுக்கு எப்படி நேம் பண்ணலாம், நல்லா பாருங்கள். NS3 வந்து அமீன், 6 NS3 இருக்கிறனால 6 ஹெக்ஸா, 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா, 5 இருந்தால் பென்டா. இங்கே 6 இருக்கிறனால ஹெக்ஸா, NS3 வந்து அமீன். ஸோ எக்ஸா அமீன் கோபால்ட். ஏன்னா கோபால்ட் வந்து இங்கே பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டாக. காம்ப்ளெக்ஸ் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ கோபால்ட்டுன்னு அப்படியே எழுதிடணும். ஒருவேளை காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருந்தால் இது கோபால்ட் 8 ATE சேர்த்து எழுதணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் மெட்டல் கோபால்ட், அயன், நிக்கல் அப்படியே எழுதிடலாம். பட் காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கோபால்டேட், நிக்கலேட், ஃபெர்ரேட் அப்படின்னு என்ன செய்யணும், ATE சேர்த்து எழுதணும். சரியா? இது எழுதி முடிச்சோடனே ஆக்சிடேஷன் ஸ்டேட், நம்ம கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராக்கெட்டை 2 போட்டுருங்க. தென் இங்கே அயான்னு போட்டு முடிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இங்கே அயான் நம்ம போட்டு முடிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா கொஷின்லேயே அவங்க கொடுக்கும்போது 2+ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கொஷினில் கொடுக்கும்போது இங்கே மேலே 2+ கொடுக்கல, நம்ம தான் இந்த 2+ஐ கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் அயான் போட வேணாம். பட் எப்போதுமே கொஷினில் கொடுக்கும்போதே ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே சார்ஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா யூ ஹவ் டு மென்ஷன் த வேர்ட் அயான். அயான் இல்லைனா மார்க் அரை மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ மோஸ்ட்லி கோஆர்டினேஷனில் VPT தியரி, நம்ம ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் கூட நம்ம பார்த்துட்டோம்.
ஒரே ஒரு விஷயம் சிஎஃப்டி நம்ம பார்க்கல. ஸோ சிஎஃப்டி என்ன பண்ணிடுங்க, நீங்கள் யூ கோ த்ரூ நம்ம ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன், எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி வெர்னஸ் தியரி எல்லாமே நான் வந்து சின்னதாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ ரெஃபர் தட் வீடியோ. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்திருந்தால் எத்தனை மார்க் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.